குலசேகர பட்டணத்துக்கு போய் முத்தாரம்மனை வழிபட போனீங்கன்னா இந்த அம்மனை வழிபடாம வந்துடாதீங்க. அவங்கதான் வீர மனோகரி, அஷ்ட காளியர்களில் இரண்டாவது பிறந்த மாக்காளி. ஒருமுறை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூஜை செய்ய பூசாரி மனைவி மகனுடன் செல்ல மகன் சன்னிதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். மனைவி வரும்பொழுது மகனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி சென்று விட்டார். பூசாரியோ மறந்து வீட்டிற்கு சென்றார். மனைவி கேட்ட பொழுதுதான் மகனை விட்டு வந்து விட்டோம் என்பது அவருக்கு தெரிந்தது. வெள்ளிக்கிழமை பூட்டிய கதவை திறக்கக்கூடாது என தெரிந்தும் கோவிலுக்கு சென்றனர். அங்கே சென்றவர்களுக்கு தாளாட்டு சத்தம் அவர்களின் காதுகளுக்கு கேட்கவும் மிரண்டு போய் நின்றனர். உள்ளே இருந்து ஒரு குரல், நாளை வாருங்கள், பையன் தூங்குகிறான், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஆனால் இருவரும் முடியாது என வாக்குவாதம் செய்தனர். குழந்தையை இப்பொழுதே காண வேண்டும் என கதறினர். கோபத்தின் உச்சிக்கு சென்றவள் குழந்தையை போலவே மாய குழந்தையை உருவாக்கி கை கால் தலை என தனித்தனியாக அபிஷேக நீர் வெளியே வரும் மடையில் விட்டார். மனைவி பார்த்த கனவே மயங்கிவிட்டார். பூசாரியோ காக்கதானே கடவுள், நீ இவ்வாறு செய்து விட்டாயே என கதறி அழுதார். பூட்டிய கோவிலை திறக்க கூடாது, உன் தவறை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன், உன் மகனின் பெயரை கூறி அழை, அவன் எழுந்து வருவான் என்றது அந்த அசிரிரி. அவ்வாறே நடந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு வீர மாக்காளி என்ற உக்கிர பெயரை மாற்றி சாந்த ரூபிணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீர மனோகரி என்ற அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்டார்.